சிவாய நம. நான் உங்கள் கருப்பசாமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு எல்லோருக்குமே பிடிச்ச தெய்வம், அதாவது 100% பிடிச்ச தெய்வம் யாருன்னு பார்த்தா சிவன் தாங்க. அந்த திருவண்ணாமலையான தான் வந்து நம்ம அப்பன், ஆயன் எல்லாமே சொல்லுவோம், அம்மையப்பன் எல்லாமே சொல்லுவோம். அதாவது உயிரே நீதா, ஃப்ரெண்டும் நீதா, கஷ்ட நஷ்டம் எது வந்தாலும் நீதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த சிவன் கோயிலுக்கு போகிறவங்க வந்து உத்திராட்ச மாலை அணிவாங்க. அந்த மாலை யார் யார் எத்தனை முகம் அணிகிறது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிகிறது இல்லைங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உலகத்தில் பிறந்த அத்தனை குழந்தைகளுமே 27 நட்சத்திரத்துக்குள்ளே அடக்குங்க. அந்த நட்சத்திரப்படி அந்த யார் யார் வந்து என்னென்ன முகம் போடல அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோங்க. கவனமாக கேட்டுக்குங்க. முதல்ல வந்துங்க அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் 9 முகம் அணிஞ்ச ஒரு உத்திராசத்தை அணிவிக்கலாங்க. பரணி, பூரம், புராடம் இந்த நட்சத்திரக்காரங்க வந்து 6 அல்லது 13ங்க. கார்த்திகை, உத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்க வந்து 12 முகம். ரோகிணி, திருவோணம், அஸ்தம் இந்த நட்சத்திரக்காரங்க வந்து 2 முகங்க. மிருகசீரிசம், அவிட்டம், சித்திரை இந்த நட்சத்திரக்காரங்க வந்து 3 முகம். திருவாதிரை, சதயம், சுவாதி இவங்க வந்து 8 முகம். புனர்பூசம், புரட்டாதி, விசாகம் இவங்க வந்து 5 முகம். பூசம், உத்திராடதி, அனுஷம் இவங்க வந்து 7 முகம். ஆயில்யம், ரேவதி, கேட்டை இவங்க வந்து 4 முகங்க. இதுபோல் முகங்கள் வந்து நம்ம எடுத்து அந்த நம்ம இருக்கிற உத்திராட்சம் இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த உத்திராசத்தை வந்து நம்ம அணிஞ்சிட்டு வரும்போது நம்மளுக்கு உண்டான பலன், அதாவது என்ன பலன் இருந்தாலும் சரிங்க, கெட்டதை பூரா நம்மளை விட்டு விலகி நம்மளுக்கு ஒரு நல்ல பலனை வந்து அந்த ஆண்டவன் கொடுப்பாரு அப்படிங்கிறது உத்தமங்க. இது வந்து நிறைய பேர் வந்து 5 முகம் அப்படின்னா பரவாயில்ல எல்லாருமே போட்டுக்கலாங்க. 5 முகம் போட்டு நம்ம எதோ வேணால் பண்ணிக்கலாம், அதாவது தீட்டுக்கும் போய்க்கலாம், நல்லதுக்கும் போய்க்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த மற்ற முகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும். உத்திராட்சம் போட்டு அப்படின்னா ஆண்டவனுக்கே நம்ம அடிமை அப்படின்னு தான் நினச்சிக்கணும். அடிமை இல்லைங்க, அவருக்கு அன்பானவர்கள் அப்படின்னு தான் நம்ம இருந்துக்கணும். அதனால் அந்தந்த நட்சத்திரக்காரங்கள் நான் சொன்ன முகத்தை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் கழுத்தில் அணிவிச்சு சுத்தபத்தமாக இருந்துட்டு வரும்போது அந்த ஈசனோட அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. அதாவது ஆண்டவன் சொத்து குலநாசம், சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவாங்க. சிவனுக்கு எந்த சொத்தும் கிடையாதுங்க. சுடுகாடும் மண் சாம்பலும் தாங்க சொத்து. அது என்ன சொத்து அப்படின்னு பார்த்தோம்னா, சிவனோட பக்தர்களாகிய நாம தான் வந்து சிவன் சொத்து. நம்மளுக்கு யார் கெடுதல் நினச்சாலும் அதை திரும்ப அப்படியே போவோங்க. அதுக்காக தான் வந்து உத்திராட்சம் அணிகிறோம். நம்ம உத்திராட்சம் அணியும் போது நம்ம மேலே உள்ள கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், மோமல் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எதுவுமே வந்து நம்மளே தாக்காதுங்க. சிவனை நம்பினார் கைவிடப்படார் அப்படிங்கிற மாதிரிங்க. நீங்கள் சிவனை நம்புங்க. இது போல் உத்திராட்ச மாலையை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். உங்களுக்கு முதல்ல கஷ்டமாக இருந்தாலும் போக போக அது பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போக போக உங்களுக்கு நன்மையே நடக்கும். சிவாய நமச்சிவாயம். இந்த சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் பண்ணுங்கள். இது போன்ற பரிகாரம் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும்.